ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் தான் உங்கள் ஹாரி பாட்டர் கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரோப்ளாக்ஸில் இருக்க ஸ்குவிட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்குவிட் கேம் சீசன் 3. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஸ்குவிட் கேம் சீசன் 1ல் லெவல் 1 மட்டும் ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். அதை வாட்ச் பண்ணாதவங்க போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Teleporting. To skip. Glass maker. எனக்கு லக்கு 3 5 எனக்கு ஐடன் சீக்கு தகுவாரு. ஆஹா, இதுவரை லாண்டது யாரு குழந்தை என்னங்க சொல்லி கீழே வாங்க. செத்துட்டான் பக்கத்துல எனக்கு பின்னாடி வந்து நான் இங்கே இருக்கேன். வானே எமோட்டு போடுவேனே. இந்த எமோட்டில் நிறையா இங்கிட்டு வந்து வாங்கிட்டு எனக்கு இல்லை விட்டுருந்தாங்க. 14 செகண்ட் இங்கே இருக்கானே. இப்போ நகர்றான், இவ்வளோ நேரம் நகராம முத்தான் போச்சா. 15 பேர் வானே கண்டினியூ பண்ணி வானே. இதுவுக்கும் மெஜாரிட்டி ஓட்டு போகுது. அங்கே கண்டினியூ ஏன்னே அங்கிட்டு போக முடிஞ்சா போயிடுங்க. இப்போ நான் இது என்ன அது இப்போ என்ன அது சுற்றுறாதானே. போயிட்டுருக்கோம்.
ஏய் வானே வானே ஒரே இதில் நிற்போனே. எங்கே நீ எத்தனாவது? இங்கே இருக்கீங்க பாருங்க. இந்தா இங்கே வானே ஐயோ எங்கே இந்தா இங்கே வானே 2 பேர் தான் இருக்காங்க. நீ இங்கே வானே நீ இங்கே பின்னாடி இங்கே வா 3 இந்தா இங்கே இருக்கேன் வானே. அதானே எங்கண்ணே வேற போயிட்டோம். எதுனே ஈஸி முதுவுது. எப்படின்னே தெரியல. எப்படின்னு அது அடிச்சு திரும்பி போட்டேன். நான் மட்டும் முடிச்சா இல்லையே. அடிச்சிட்டா. இன்னொரு கேம் என்ன வரும்? ஐயோ எடுத்துட்டா. சூப்பர். வேற இன்னும் 2 டக்குன்னு எடு. கடைசியாக இங்கே என்ன செய்ய 3வது விட்டாச்சு. நாலாம் முடிச்சிட்டேன். நான் வந்து இது அந்த இதை திருப்பி வர்றது. அம்பரம் செத்திருச்சா? சுத்திக்கிட்டே இருக்கான். விட்டு தோல்டா பம்பரத்தை. நீ இங்கே விட மாட்டானே. அப்பா பம்பரம் சுத்திருச்சுனே. இங்கே தெரியும். ஒன்று 2 தாக்கி வந்து பாருனே. என்னண்ணே ரெண்டு 3 ஐயோ 2 ஆமாண்டா முடிச்சுட்டு மூணு 4 5 வீட்டுங்கிற பயலை பார்த்திப்பா. எங்க இருக்க எங்கன்னு தா எங்க அங்கதானே இந்த எங்கனே இங்க இருந்துச்சுண்டா. நீங்களுக்கு ஒரு டான்ஸா இருந்து யாரும் போடாத டான்ஸா போகணும். ரெண்டு வந்துட்டாயனே. பாருல செதறி ஓடுவான். உருளி
இந்த மேட்ச் 12 பேர் 12 பிளேயர்ஸ் அப்படின்னு இப்போ 21 பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ வாங்க எல்லாருமே இங்கே விளாட்லான்ட்டே போட்டாங்க. இப்பயும் கூட இதாக இந்த இது ஹைட் அண்ட் சீக். ஆஹா அது அடுத்தது. இது ஹைட் அண்ட் சீக். ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிறான். இது எனக்கும் அதே தான். எனக்கு ப்ளூ. நானும் ப்ளூ. விழுந்துக்கலாம். நான் விழுந்துட்டேன். இந்த டப்பா தானே. அதாவது ரெட் டீம் வந்து எலிமினேட் பண்ணணும் ப்ளூ பிளேயரை. ப்ளூ பிளேயர் வந்து ஒழிஞ்சுக்கணும் இந்த டைமிங்குள்ளே. உனக்கு என்ன சாவி? ஓகே கேட்க என்கிட்ட சுவிட்ச் டீம் பண்ணிக்கணும். எனக்கு வந்து முக்கோணம் ட்ரையாங்கிள். எனக்கு சர்க்கிள். ஏதாச்சும் ஒரு இதை போய் ஒழிஞ்சுக்க வேண்டியதான் ட்ரையாங்கிள் டீமுக்குள்ளே. ட்ரையாங்கிள் டோர் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் என்ன அது வச்சு சாமி கும்பிட்றேன். தப்பிச்சுக்கடா சாமி. என்னண்ணே? ஐயோ ஸ்டார்ட்டு. என்னோடது இது? பாக்ஸ் யாரு? எல்லாத்துக்கும் காரணம் நான் சர்க்கிள் கீ வச்சு திறந்தேன். எனக்கு திறந்தோடு தெரிஞ்சிருச்சு. இதாட்ட வெளியே போயிட்டு ஒரு நானும் நீ வெளியே வந்தா நானும் தேவையில்லை. நான் போடலன்னா வெளியே வந்தோம். முதல் தடவை ஒரு நாள் வீட்டு காலி. பண்ணலாமா? விழுந்துருக்கோம் ஒரு ட்ரையாங்கிள். நீ வச்சிருக்க சாவி துரத்துறாங்க. நீ சாட்டை வந்துருக்க வேண்டியதாங்க வாரி என்ன மறுபடியும் இந்த டோர்க்கே வர்றா. போட்டாரா ஒரு நிமிஷம் டாக்டர் பிடிச்சி பாவம். நீ அடிக்கிறான். என்னோட இவன் இவன் அடிச்சு கொள்றோம். ஆனால் இதை நீங்கள் அடிக்க முடியாது அவ்வளோவா. நீங்கள் கட்டி வச்சிருக்காங்க. கையை வச்சு அடிச்சு முடிச்சிட்டியான். செத்துட்டா செத்துட்டாலாம் இல்லை செத்த மாதிரி ஆக்ஷனா? ஆக்ஷன் இங்கே வரனே. இது ஆக்ஷன் மேடம். ஓ ஆமாம் ஆனால் பார்த்தாங்கன்னா வந்து கொண்டுருவாங்க. ஸ்னோக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிக்கலாம். வரு
செகண்ட். ஒரு தடவையாக சேர்ந்து குர் 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 6 செகண்ட் பொறுத்துக்க மாட்டியா அப்படின்னு. அவ்வளோதான் அப்பா. வழியாக அடுத்த ரவுண்டுக்கு போகணும். எப்படியாச்சும் ஒரு ப்ரைஸ் பண்ணி கட்டிட்டு போகணும் ஜெயிச்சு ஃபுல்லாக. 10 ஏதோ ஒரு 3 லெவல் முடிச்சு நாங்கள் எல்லாம் கண்டினியூவாக கொடுக்கணும். இன்னும் கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ கொடுக்கணும். எல்லாருமே கண்டினியூ. 10 பிளேயர் எல்லாருமே 11 பிளேயருமே கண்டினியூ. 0 பிளேயர் தான் என்ன நே ஒரே டீம் போகிறோம். ஏன் அது எப்படி பூச்சி நே அதுக்கே பால் கவடி எடுத்தாலும் என்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது. விட்டு பார்க்க தெரியாது கேட்டா. ஏன்னா ஒன்று சொல்கிறான் என்ன பின்னாடி முடியாது. சுதந்திர பறவனே நோ பிளேயர் யாரையுமே கொள்ளலை. எல்லாருமே இந்த டைம் மட்டும்தான் கடைசி இப்போ கண்டினியூ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே இது கயிறு இழுத்தல் அவங்க பார்த்து முதலோட இப்போ தான் நான் விளாட்றேன். நானும் இவ்வளோ நேரம் ஐயோ நே பின்னானே அதுவா மேலே கூப்பிட்டு போயிருமா இல்லை எப்படி கீழே விழுந்துட்டேனே. நீ க்ரீன் டீமில் போடுங்கடா. நீ தெரிலையானே. நீ நம்மளா ஒரே டீம்னே. அம்புடா அதை கரெக்டாக அம்புடா அவ்வளோதான். இழுக்கிறாங்கடா இழுக்கிறாங்கடா. குட் 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 ஹோல்டு ஹோல்டு பண்ணுறா. எனக்கு எப்படி ஆடுறதுனே தெரிலனே. அந்த லைன் கிட்ட வருது இல்ல, அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் தள்ளி தள்ளி அஞ்சு பேர் 6 பேர் தான். நம்மள ஒருத்தர் தான் அந்த டைட்டில் கடைசரே வந்துடும்மா. கடைசரி நீ இப்போ கிளாஸ்னே ரோப்பே கிடையாது. கண்டினியூ பண்ணுறேன். நீ உனக்கு எவ்வளோ லக்கு உனக்கு தெரியும். அந்த க்ரீன் மாதிரி இதாகும் நினைக்கிறேன். இந்த ஃப்ளாஷ் அடித்து இங்கே இருக்கு எங்கனே. ஐயோ இத்தனை ஏனே நடுவில் அப்படியே போக முடியாதா? சரி நீ ஸ்டார்ட்
ஐயோ பின்னாடி வந்துருண்ணே. ஓ காசு 200 ஒரு 200 போட்டோம்னா இன்னும் நம்ம வந்து நே இருந்தா போட்டுண்ணே. போங்க முன்னாடி ஏதாச்சும் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்தா இதான் கரெக்டான கண்ணாடி. தெரியுதா? இல்லை இருந்தா ஒருத்தர் கிளாஸ் மேக்கர் இருக்கான் போல்னே. கண்ணாடி எங்கடா இருக்குது? கண்ணாடி அண்ணே அதில் அப்படியே நேராக வந்துருண்ணே. எல்லா கண்ணாடியும் கரெக்டு தானே. எனக்கு கண்ணாடி தெரியலடா. நீ நேராக வானே. இப்போ போ நீ போ. டைமிங் இருக்கு அதுக்கு. நீ எப்படி பாதையே தெரியாதுண்ணே அவனுக்கு. நீ பாரு. வர முடியும் இல்ல வரலாம், 2 பேரும் நிக்கலாம். நீ லக்ல பாருங்க தெரியுதானே. தெரிய மாட்டேங்குதா உண்மையிலே. நான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேதா. போடா உனக்கு நீ வாணி இப்ப வாணே நீ இப்ப குதினே குதிக்கலானே. நீ குதினே இப்ப நான் உன்னைய பாக்குறேனே வாணே. கண்ணாடி உடையலையா? கண்ணாடி ஆமா. கண்ணாடி உடைச்சா இல்ல கீழே வந்து நீ எரிக்கிறான். அதை மட்டும் ஜெயிச்சிருந்தா நான் தானே எரிச்சிட்டானே. எரிச்சிட்டானே போட்டு. ஜெயிச்சிருந்தா நம்ம தானே வின்னது. நான் தானே வின்னது. இல்லை காயினை பூரா கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த 200 ரூபாயை கட்டி நேரம் ஜெயிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன கேம் விளாட்லான்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே பாய்.